இத்தனை வருஷம் கழிஞ்சு இந்த அம்மா ஞாபகம் உனக்கு இப்பந்தான் வந்ததா? உன்னை நான் பார்க்காமலே போய் சேர்ந்துருவேன்னு நினச்சேன். உன்னை நான் பார்த்துட்டேன். இல்லைம்மா, எனக்கும் உங்களை நான் பார்த்துட மாட்டேனா? நானும் உங்களை பார்க்காமலே போய் சேர்ந்துருவோன்னு பல நாள் நொந்திருக்கேம்மா. உங்களை பார்த்துட்டேம்மா. அம்மா, அண்ணே, அண்ணே, என்னை மன்னிச்சிருனே. என்னடா வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம அமைதியா நிக்க? டேய், 25 வருஷம் கழிஞ்சு வந்திருக்காடா. டேய், வானு கூப்பிடியா? என் நண்பன், உன்னை பார்த்துட்டேன்டா, அது போதும். நீ வானு கூப்பிடாட்டாலும் நான் வருவேன்டா. லட்சுமி, என்னங்க கூப்பிட்டீங்க? வந்திருக்கோங்களா, உள்ள வர சொல்லு. அண்ணனே சொல்லிட்டான்லம்மா, உள்ள வாம்மா. வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. சாரதா. அண்ணே, வாண்ணே. எப்படிண்ணே இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படிமா இருக்கா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேனே. வாண்ணே உள்ள. சாரதா, உள்ள வா. வாப்பா ராஜா. லட்சுமி. என்னங்க? லட்சுமி, நான் இப்ப சொல்றதுதான். 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் சொல்ற பேச்ச கேட்காம வெளியே போனாங்க. ஆனா இனிமே யாரும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இங்கதான் இருக்கணும். அப்படி போன்னு நினைச்சாங்க, நான் செத்துட்டு நினைச்சு போ சொல்லு. சாரதா, நீயும் சொல்லு, இந்த வீட்டை விட்டு யாரும் போக மாட்டான்னு, இங்கதான் இருப்பான்னு. அவனே போ சொன்னாலும் நான் போக மாட்டேன்னு சொல்லு. நான் எதுக்குடா உன்னை போ சொல்ல போறேன்? போ சொல்ல மாட்டேன்டா, நீ இங்க தான் இருப்ப. சரி லட்சுமி, வந்தவங்கள உள்ள கூப்பிட்டுட்டு போவி, காஃபி ஏதாவது போட்டு கொடு போ. அண்ணே, என்கிட்ட பேச மாட்டேன் அண்ணே. அவன் பேசாம எங்க போறான்? உங்களை இங்க தானே இருக்க சொல்றான். அதெல்லாம் பேசுவான். வா, உள்ள வா. வெண்பா, இந்த அத்தை கிட்ட வாமா. என் வீட்டு மருமக மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கம்மா. அழகா இருக்க என் தங்கம். என் நண்பன் பெத்த பொண்ணு, என் மருமக. அம்மாடி. உள்ள வாங்க மாமா, உள்ள வாங்க அத்தை. என்னெல்லாம் கூப்பிட மாட்டீங்களோ? பையா, ஒன்று இதுக்கு நான் கூப்பிடணும்? என்ன நீதாம்மா கூப்பிடணும்? என்ன நீ என் பொண்டாட்டி. பையா, உன் வேலையை பார்த்துட்டு. சாரதா, உள்ள வா. உன் அண்ணன் உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க. உள்ள வா. ஆமாத்த, அப்பா சும்மா கோவமா நிற்க மாதிரி நடிச்சிட்டு நிற்காங்க. வாங்க, கண்டிப்பாக உங்ககிட்ட பேசாமல் எங்கேயும் போக மாட்டாங்க. வாங்க. பாத்தியாடா நான் பெத்த பொண்ண? ஆமாண்ணா, வெண்பா உங்களை நல்லா மாட்டி விடுறான். வெண்பாமா. என்னப்பா? அண்ணே வேண்டாம். இல்லம்மா, எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போ. சரிப்பா. அத்தை, உள்ள வாங்க. மாமா, வாங்க. வசந்தி. அப்படியே கோவமா இருக்க மாதிரியே நிக்கலடா. நில்லு. எவ்வளோ நேரத்துக்கு, எவ்வளோ நாளைக்கு நீ இருக்கான்னு நானும் பார்க்குறேன். வந்து நண்பேன்னு வந்தானா பாரு, அமைதியா நிற்கும். நான் வரமாட்டேன்டா. ஓ, நாங்கள் உங்கள் வீடு தேடி வந்திருக்கோம், ஆனால் நீங்கள் எங்களை நண்பன் வந்து கூப்பிட மாட்டீங்க. பார்க்கலாம்டா. இப்போவே கண்ணால் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? 2 பேரும் பேசிட்டாங்கன்னா அண்ணன் நம்மளை மறந்துடுவாரு. டேய், வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய உள்ளே போக சொல்லு. நாங்கள் நீங்கள் மாப்பிள்ளையா வரல, நண்பனாக தான் வந்திருக்கோம். ஆமாம், அதான் 25 வருஷத்துக்கு முன்னே இந்த நண்பன் சொன்னதை கேட்டுட்டான் பாரு. அது முடிஞ்சு போன கதை, யாரும் அதை பேச வேண்டாம். நாங்கள் பேச மாட்டோம், நீங்கள் பேசாமல் இருங்க. இப்போ தான் உங்களுக்கு புது புது நண்பன் இருக்கான்ல, தனசேகர். எவன் வந்தாலும் என் நண்பன் ரத்தினத்தை மாதிரி வர முடியாது. அந்த இடத்த யாருக்கும் நான் கொடுக்கவும் மாட்டேன். என் நண்பன் ரத்தின மட்டும்தான். சரி, உள்ளே போ சொல்லு. உள்ளே போங்க. வந்த எங்களுக்கு உள்ளே போகவும் தெரியும், யாரும் சொல்ல வேண்டாம். ரொம்ப பேசாம உள்ளே போ சொல்லு. வீடு செம்மையா இருக்கு. வெண்பா, உன் பிளான் சூப்பர். பக்காவா பிளானை போட்டிருக்கோம். நல்லா இருக்கு வீடு. இவங்களார் வந்தனால என் ரூமை எடுத்துக்கிட்டாங்க. என்ன போய் மலர் கூட படு, இல்லைன்னா வெண்பா கூட படுக்க சொல்கிறாங்க. என்னால் அந்த வெண்பா கூட படுக்க முடியாது. நான் மலர் கூட படுத்துப்பேன். அவளுக்கு மட்டும் தனி ரூமு. சரி, என்னதா இருந்தாலும் நம்ம அக்கா தானே. சரி. ஏய் பாத்து. ஐயோ, பிடிங்க. இழை ஒன்றை காதலில் நீ ஒதுக்க
உன் கம்மலை தீண்டும் காற்றோடு என் மனம்தான் பறக்க. உனக்கு கண்ணு தெரியாதையா? என்னம்மா நீயா வந்து இடிச்சிட்டு இப்ப எனக்கு கண்ணு தெரியுன்னு கேக்குற? உனக்கு கண்ணு தெரியுமா? உன செக் பண்ணு. இப்படி எறும்பு மாதிரி நின்னுட்டு இருந்தா இடிக்கதான் செய்வாங்க. ஆளை பாரு, இழுப்பு விடியா? நான் எரும மாடா? இந்த எரும மாடு பிடிக்கலைன்னா இன்னைக்கு மண்டை பொழந்திருக்கும். ஐயோ, பேசாம இழுப்புடியா? விழுதிருந்தவங்களுக்கு எலும்பு தெரியாதோ? உன்னை பிடிச்சும் பாரு, எனக்கு தேவைதான். மண்டை பொழக்கட்டுன்னு விட்டுருக்கணும், அப்ப தெரியும். ஆமா ஆமா, விட்டுருப்ப. ஓ மண்டே நான் சேர்த்து பிளந்திருப்பேன். இது என்னம்மா நியாயம்? நீயா வந்து இடிச்ச, இப்ப நீயா என்கிட்ட கத்திட்டு இருக்கா ஏதோ நான் தான் எல்லாம் பண்ண மாதிரி. ஏந்தி போ. ஆமா ஆமா, இவர் அப்படி பெரிய அழகன், இவர் மேல நாங்க மோத வந்திருக்கோம். போயாங்க பாருங்க. ஆமா ஆமா, வாய் ரொம்ப நீளம்தான். வெண்பா தங்கச்சியாச்சு, வாய் கொஞ்சம் நீளமா தான் இருக்கும். யாரை பார்த்து கருங்குரங்குன்னு சொன்ன? போடி ப்ரௌன் மண்டை. போய் கருங்குரங்கு. இருடி, உன்னை அப்படியே நான் போடுறேன். வேண்டாம், என்கிட்ட ரொம்ப வச்சுக்காத, என்னை எழுப்பி விட்டுரு. அப்படி உனக்கு சுகமா இருக்கும். சுகமா எழுப்பி விடியா? ஆமா ஆமா, இவங்களை பிடிச்சிட்டு அப்படியே தாங்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு சுகமா இருக்கு. போடி எங்கிட்டு. படக்கருங்குரங்கு. வாய்க்கு முன்ன அப்படியே நான் போடுறேன். இருடி. போட்டேன்னா வை, மண்டை பொழந்துரும். எந்தி முதல்ல. எழுப்பி விடியா? என்னையடா கீழே போட பார்த்தேன். இருடா, உன்னை நான் பெருசா உனக்கு ஆப்பு வைக்கிறேன். சரி சரி, பார்த்து போ. மறுபடியும் யாரு மேல இடிச்சு கீழே விழுந்து மண்டை பொழந்துராம கண்ணை வச்சு ஒழுங்கா பார்த்து போ. உனக்கு போய்க்கு தெரியும், நீ போயா? இப்ப நான் பிடிக்காம விட்டு இருந்தா தெரிய பார்த்தது. ஆமாம், உன்னாலதான் நான் கீழே விழுந்தேன். நீ மட்டும் இங்க இல்லைன்னா நான் கீழே விழுந்திருக்க மாட்டேன். ஆளை பாரு. போடி. கருங்குரங்க. போடி ப்ரௌன் மண்டை. ரொம்பவா என்கிட்ட வாய் பேசுற? உன்னை நான் பாத்துக்கிறேன்டா. நல்லா பாத்துக்கோ. போமா, பாத்து போ. போயா. ப்ரௌன் மண்டை. சூரியண்ணா எங்க இருக்கீங்க? இங்க தாண்டா இருக்கேன் மகேஷ், இங்க வா. சார் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு போல. ஆமா, நான் அதை எப்படி சொல்லுவேன். மாமா வீட்லயே நம்ம இருக்க போறோம். ஐயோ, அதை நினைச்சாலே சந்தோஷமா இருக்கே. அப்படியே பட்டாம்பூச்சியா பறக்குது மனசுல. ஆமா ஆமா, உனக்கு எதுக்கு பறக்காது? கண்டிப்பா பறக்கும். அந்த மலரை தான் காப்பாத்தணும் உன்கிட்ட இருந்து. என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க புசுக்குன்னு? அண்ணங்க நாங்க இருக்கோம். நீ போற ஸ்பீடை பார்த்தா எங்களுக்கு முன்ன நீ முடிச்சிட போல. அண்ணே நல்லா இல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு. ராஜா கிட்ட சொல்லி ஒன்ன மட்டும் வீட்டுக்கு அனுப்ப சொல்லணும். என்ன சூரிய அண்ணா இப்படி சொல்றீங்க? போங்க அண்ணா. அப்போ அமைதியா இரு. மாமா வீட்டுல இருக்க சந்தோஷமா இருக்கான். பட்டாம்பூச்சி பறக்குதான், பட்டாம்பூச்சி. கொன்றுவேன் போடா. நீ இப்படி பேசுறல்ல, உன்னை ஆட்டி படைக்க ஒத்தி வருவா பாரு. அவகிட்ட நீ இறங்கி தாங்கி போவல்ல, அப்பன் தெரியும் இந்த தம்பி யாருன்னு. பார்க்கலாம்டா, அப்படி ஒரு நிலைமை எனக்கு வராது. நீ போடா, பார்க்கலாம். ஆமாடா, ராஜா எங்க? ரொம்ப நேரம் ஆளைய காணும். தெரியல, என்ன ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனோம். தெரியல, நான் பார்க்கல. ஆமா ஆமா, நீ இதையா பாப்ப? மலரை தானே பாப்ப? சரி, உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் ஆகுது. நான் என் மலர்ச்சலத்தை பார்த்துட்டு வரேன். பாய்ண்ணா. ஏய், அடக்கி வாசி, ரொம்ப ஓவரா போவாத. போனா பார்க்கலாம். யாருக்கும் சந்தோஷமா இல்லையோ, இவனுக்கு குதூகலம் தான். சரி, ராஜா எங்க? அவனை போய் பார்ப்போம். கொஞ்சம் ஒர்க்கு வேற இருக்கு, அவன் இருந்தால் தான் முடியும். அவனை கூட்டிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வருவோம். உள்ள வரலாமா? ஓ மேடம், பர்மிஷன் கேட்டுனா உள்ள வருவீங்களா? வாங்க. அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, வரணுமா? ஓ, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா நீ என்ன கூப்பிட வந்தியா? இல்ல என்ன பார்க்க வந்தியா? தேவையில்லாத பேசாதீங்க, சாப்பிட வாங்க. அது எப்படிமா? எத்தனை பேர் இருக்காங்க, அதுல யாராவது ஒருத்தவங்க வந்து என்ன கூப்பிட்டுருக்கலாமே. குறிப்பா ஏன் நீ வந்த? கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க, கூப்பிட வந்தேன். தேவையில்லாத பேசாம வாரீங்களா? இல்லைன்னா நான் கிளம்புறேன். எனக்கு கீழே இறக்கி விடுங்க. தேவையில்லாத பண்ணாதீங்க, இறக்கி விடுங்க. தேவையில்லா வேலை பார்க்காதீங்க, விடுங்க. மறையாமல் உரையாதோ நெஞ்சோரமா மழை என்னை கொஞ்சமா இன்னும் ஜோவென்று விழ வேண்டி மறங்கின்ற. எதுக்கு நடிச்ச? கொஞ்சம் கூட அறிவில்ல. இப்படித்தான் ஒரு பொண்ணுக்கிட்ட நடப்பீங்களா? நான் தான் சொல்லிட்டேன்ல, என் மனசுல யாரும் இல்லைன்னு. என் அப்பா யாரை கெட்டிக்க சொல்றாரோ அவங்கள தான் கெட்டிப்பேன்னு. தேவையில்லாம எல்லாம் மீறிட்டு இருக்கீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குன்னா அதான் அந்த மாயா இருக்காளே, அவளை வேணா. நிறுத்த வேண்டாம், தேவையில்லாம பேசாத. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் கிடையாது. தெரியாம தந்துட்டேன், சாரி. காலில் வேணா விழுறேன். ஆமாம், மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? சி, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாரு, நான் உன் மனசுல இல்லைல்ல, நான் சீயாவே இருந்துட்டு போறேன். வீட்டில் உனக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் உன்னை நான் இனிமேல் காதலிக்க போறது இல்லை. உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க ஆசைக்கு கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் காதலை காட்ட நினைச்சாலும் நான் காட்ட விட மாட்டேன். இனிமே உன்னை நான் அட்டியோட வெறுக்குதேன். போ போ வெளியே. உன் அப்பா சொல்லி தான் நீ என்ன கல்யாணம் பண்ணணும்.
உன் மனசில் உள்ளதை தெரியப்படுத்த மாட்டல, படுத்தாத. இப்படியே இரு. நானும் இனிமே இப்படியே இருக்கேன். உன் அப்பா சொன்னதுக்காண்டியே என்னை கல்யாணம் பண்ணிட்டு நீ உன் அப்பா பொண்ணாவே வாழு. எனக்கு பொண்டாட்டியை நீ வாழ வேண்டாம். நான் இன்னும் பொண்டாட்டியை பார்க்க போகிறதில்ல, காதலிக்க போகிறதில்ல. ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாங்களேன்னு சொல்லிட்டு வாழுவேன். மற்றபடி உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை. ஈஸ்வரி, எதுக்கு கத்துறீங்க? என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடந்தது? அந்த சாரதா வீரா அவங்க மொத்த குடும்பமும் ரத்தினவேல் வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா, வீராவை பக்கம் வீட்டுக்கு போனேன். வீட்டுல யாரும் இல்ல. வாட்ச்மேன் தான் சொன்னான், வீட்டுல யாரும் இல்ல சார், அவங்க நண்பன் வீட்டுக்கு போயிருக்கானி. உங்க வீட்டுக்கு தானே சார் வந்தாங்க, நீங்க என்ன சார் இங்க தேடி வந்திருக்கீங்க? ஒருவேளை அவங்க அங்க போயிட்டாங்க, நீங்க இங்க வந்துட்டீங்களா தெரியாதா அப்படின்னு அந்த வாட்ச்மேன் கேக்குதான். இது எப்படி நடந்தது? அவன் எப்படி அவன் அண்ணன் குடும்பத்தோட போய் சேரலாம்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அந்த சாரதா சொல்லவே இல்லைல்ல. இல்ல, இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது. இனிமே வீரா கிட்ட நம்ம பேசவே முடியாது. அவன் கிட்ட போயாச்சுன்னா அவன் கண்டிப்பா நம்மகிட்ட பேச அவ்வளோ பண்ண மாட்டான். ஏதாவது வழி பண்ணு ஈஸ்வரி. நம்ம தோக்க கூடாது. இத்தனை வருஷம் நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வீணா போகும். சீக்கிரம் ஏதாவது பண்ணு ஈஸ்வரி. அப்படின்னா அவ பையன் ராஜாவுக்கும் அவ அண்ணன் பொண்ணு வெண்பாவுக்கும் கல்யாணம் நடந்துரும். இது நடக்க கூடாது. இல்ல, எப்படி இருந்தாலும் ராஜா ஆபீஸுக்கு வந்துதான் ஆகணும். நான் ராஜாவை மாயா வலையில விழ வைக்கிறேன். நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். மயங்காதவன் எவனும் இருக்கானா என்ன? ராஜாவை மாயா வலையில நான் விழ வைக்கிறேன். நான் கோட்டை இட்ட மாதிரி மாயாவை கோட்டை விட நான் விட மாட்டேன். நான் பண்ண தப்பை என் பொண்ணையும் பண்ண விட மாட்டேன். எப்படி நடக்குன்னு நான் பார்க்கறேன். இன்னொரு சிக்கல் இருக்கே ஈஸ்வரி, நீ அதை யோசிக்காம விட்டுட்ட. அந்த வெண்பா, மகேஷ், சூரிய பிரகாஷ் எல்லாரும் ஆபீஸுக்கு வரதான் செய்வாங்க. எப்படி அவங்களெல்லாம் தாண்டி நீ கோயினை விட்டுவ? அதுக்கு வேற பிளான் வச்சிருக்கேன். உடனே அவனை வர சொல்லுங்க. வர சொல்றேன். ஏய் சாரதா, நீ என்கிட்டயா டபுள் கேம் ஆடுற? நான் இவ்வளோ நாள் பொறுமையாக காரணமே மாயாவுக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் நடக்குதுக்காண்டி. இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்டி. என் சுயரை பார்த்த நீ பார்க்க வைப்ப இந்த ஈஸ்வரி. என்னாச்சு? அவனை உடனே வர சொல்லுங்க. வந்துட்டு இருக்கான் ஈஸ்வரி, இப்போ 5 நிமிஷத்துல வந்துருவான். வந்துட்டான். உள்ளவா. அத்தை, வர சொன்னீங்களா? எதுக்கு? ஆமாம், ஒரு வேலை சொல்கிறேன், அதை கச்சிதமாக முடிக்கணும். புரியுதா? நீ கேட்டதுலேருந்து டபுள் மடங்கா நான் தாரேன் உனக்கு. நீங்க டபுள் மடங்கா தாரேன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் செய்யாம இருப்பேனா அத்தை? சொல்லுங்க என்ன செய்யணும்னு, கச்சிதமா முடிச்சிட்டு வரேன். நீ என்ன செய்யணுமண்ணா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிட்டல? கரெக்டாக பண்ணு. நீ கேட்டதுலேருந்து டபுள் மடங்கு என்ன, நீ கரெக்டாக பண்ணிட்டு வா, கூடைய தாரேன். முடிச்சிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். வரட்டா அத்தை? இங்க பாரு, அத்தை சொன்னது மிஸ் ஆகவே கூடாது. கரெக்டாக முடிச்சிட்டு வா. போ, எல்லாம் கரெக்டாக முடிச்சிருவேன். வாரேன் மாமா, வாரேன் அத்தை. சாரி ராஜா, என்னை மன்னிச்சிருங்க. உங்களை நான் ரொம்ப நோகடிச்சிட்டேன். என்னால் எங்கள் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற முடியாது. என்னை மன்னிச்சிருங்க ராஜா, என்னை மன்னிச்சிருங்க. இப்போ என்ன நீங்கள் அடியோட வெறுப்பீங்கள்ல? என்ன நீங்கள் வெறுப்பீங்கள்ல? அண்ணி என்ன பண்ணுறீங்க? அண்ணி மூஞ்சியே சரியில்லை, என்னாச்சு? என்ன
ஒரு சின்ன ஆஃபீஸ் வேலை, அதான் ராஜண்ணா கூப்பிட்டாங்க, வருவீங்களா? இல்லை, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கே, முடியாது. இல்லை, நீ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைல், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அதை மெயில் அனுப்பி ஆகணும், அதான் அண்ணா கூப்பிட்டாங்க. மகேஷ், என்னாச்சு? அன்னைக்கு தலைவலிக்க அண்ணா, என்ன பண்ண? என்ன மகேஷ் கடைசி நேரத்தில் இப்படி பண்ணுறா? அவகிட்ட ஆல்ரெடி சொன்னது தானே. இப்போ போகலைன்னா நான் ஏதோ வேணும்னு பண்ணுறேன்னு வரும். சரி, போவோம். மகேஷ், வாரேன், போ. சரிங்க அண்ணி. அண்ணி மூஞ்சியே சரியில்லை. ஒருவேளை அண்ணன் அண்ணியும் சண்டை போட்டிருப்பாங்களா? ஆமாம், அண்ணன் ரூம்லேருந்து வந்ததுக்கப்புறம் வெண்பாண்டி வெளியவே வரலை, உள்ளே தான் இருக்காங்க. அப்போ அண்ணனுக்கும் அண்ணியும் சண்டை தான் வந்திருக்கு. சரி, சூரிய அண்ணன் கூட போய் ஏதாவது பிளானை போட்டு 2 பேரையும் சேர்த்து விடுவோம். சரி அண்ணி, நான் போகிறேன், நீங்கள் வாங்க. ம், சரி. இந்த ஃபைல் தான், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி மெயில் அனுப்ப சொல்லு. வெண்பா மூஞ்சியே சரியில்லை, என்னாச்சு? டேய் மகேஷ், என்னண்ணா? என்னடா வெண்பா மூஞ்சி சரியில்லை, என்னாச்சு? தெரியலண்ணா, நான் ரூமுக்கு போகும்போது அழுதுட்டு இருந்தாங்க, என்ன கண்டோன்னே அழுகி நிப்பாட்டிட்டாங்க. என்னன்னு கேட்டேன், தலைவலின்னு சொன்னாங்க. தெரிலண்ணா, ஒருவேளை ராஜானாவும் வெண்பானையும் சண்டை போட்டுப்பாங்களோன்னு டவுட்டாக இருக்குது. ஏ ராஜா, என்னடா வெண்பா கிட்ட சண்டை போட்டியா? நான் இதுக்கிட்ட சண்டை போடணும்? எனக்கு அவளுக்கு என்ன சம்மந்தம்? என்ன ராஜா, அப்படின்னா சண்டை போட்டிருக்கு, அப்படித்தானே? ரொம்ப சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் சண்டை போடலை, எனக்கு சண்டை போட அவசியமும் இல்லை. உங்ககிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். மகேஷ், எல்லாமே செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்கு. மெயில் அனுப்பலாம். ஃபைல் போகலாம். ம். டேய், வெண்பா இப்படி இருக்க ஆளே இல்லைடா, என்னடா பண்ண? என்கிட்ட ஏன்டா கேள்வி கேட்குற? அவகிட்டே போய் கேட்க வேண்டியதானே? எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவள் எதுக்கு அழுகிறா, எதுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்கோம் எனக்கு தெரியாது. அவகிட்டே போய் கேட்டுக்கோ. இப்படி பேசுகிற ஆளே இல்லை, அப்போ என்னமோ நடந்திருக்கு, அப்படித்தானே? அவள் எதுக்கு இப்படி இருக்கான்னு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் இதுக்கு அவகிட்ட சண்டை போடணும்? அவளுக்கு எனக்கு என்ன இருக்குது? அப்படின்னா கன்ஃபார்ம் அண்ணனுக்கு அன்னைக்கும் சண்டை தான். சேர்த்து வைக்க பிளான் போடணுமே, என்ன பண்ணலாம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி, இன்றைக்கி வெறும் 15 நிமிஷம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. நாளையிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 25 நிமிஷமாவது வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுதேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலை, அதான் முடியல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.